வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய விவாதம் கிளம்பி இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகளை விஜய் இந்த தேர்தலில் பிரிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுந்திருக்கிறது. இப்போ திமுக தரப்பை சார்ந்தவர்கள் இதனால் வரையிலும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திமுகவுக்கு விழக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை பிரித்து பாஜக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் விஜயினுடைய நோக்கம். அதற்காக தான் ஒரு அரசியல் களத்திலே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி வரையிலும் பேசி வந்த அந்த திமுக காரர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விஜய் எங்க வாக்குகளை எல்லாம் பிரிக்கல, விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே நேரம் இந்த பக்கம் அதிமுக பாஜக ஆதரவாளர்கள் அவர்களிடம் கேட்கும் போதே தேர்தலுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்காக திமுகவுக்கு எதிராக விழக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை இன்னொரு கூட்டணிக்கு, அதாவது அதிமுக பிஜேபிக்கு வராமல் தடுப்பதற்காக தான் விஜய் அரசியல் கட்சியை துவங்கி அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த அதிமுகவினர் இன்னைக்கு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இல்லை, விஜய் வாக்குகள் முழுக்க முழுக்க திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிக்கிறாரு, விஜய்க்கு எங்களுடைய கட்சியினுடைய வாக்குகள் எதுவுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசிட்டு இருக்குது. இன்னொரு தரப்பு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்களும் அதே தான் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை அடிப்படையில, கோட்பாட்டு அடிப்படையில ஓட்டு போடக்கூடியவங்க யாருமே விஜயை ஆதரிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே விஜய் யாருடைய வாக்குகளை தான் பிரிக்கிறார்? அதிமுக சொல்லுது திமுக வாக்குன்னு, திமுக சொல்லுது அதிமுக வாக்குன்னு, நாம் தமிழர் கட்சி சொல்லுது எங்க வாக்குகளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது யாருடைய வாக்குகளை விஜய் பிரித்திருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா நான் பேச இருக்கிறேன். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல வாக்குகளை பிரிக்கிறது அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். வாக்குகளை பிரிக்கிறதுனா, இப்போ கடந்த தேர்தலில் திமுக ஒரு 30% வாக்குகளை வாங்கியிருக்கு. இந்த தேர்தலில் அவங்க ஒரு 25% வாக்கு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 5% வாக்குகள் அவர்களிடமிருந்து இன்னொரு தரப்புக்கு, அது ஏதாவது கட்சிக்கு போயிருக்கலாம், ஆப்போசிட் கட்சிக்கு போயிருக்கலாம், அல்லது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போயிருக்கலாம். இதே வாக்குகளை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பரம்பரை அல்லது ஆண்டாண்டு காலமா ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்காக மட்டுமே வாக்களிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் அந்த கட்சி மாதிரியே இன்னொரு சாயல்ல இருக்கக்கூடிய கட்சி அல்லது அந்த கட்சிக்கு மாட்டா ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லும்போது, இது நாள் வரையும் இங்க போட்டுட்டு வந்தோம், இனிமே நம்ம மாத்தி போடுவோமேன்னு சொல்லி மாத்தி போடும்போது அதையும் வாக்குகளை பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிதான் இவங்க இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு வராங்க. ஆனா உண்மையிலேயே தேர்தல் களத்துல வாக்குகள் பிரிப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையவே கிடையாது. வாக்கு பிரிக்கிறது, இவங்களுடைய ஓட்டுகளை இவர் பிரிக்கிறாரு, இவருடைய ஓட்டுகளை இவர் பிரிக்கிறான்னு சொல்றதே சுத்தமான முட்டாள்தனம், கூமுட்டத்தனம்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒருத்தருடைய காசு இருக்கு, என்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் சம்பாதிச்ச பணம் என்கிட்ட இருக்கு, இதை ஒருத்தன் பிரிச்சு எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொன்னா ஓகே, இந்த இருக்கிற காசை 1 லட்சம் ரூபாயில 20,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க வாக்குகள் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. அதான் உண்மையிலேயே சொல்லப்போனா நிதர்சனமான உண்மை. இப்ப திமுக 30% வாக்கு வாங்குதுன்னா அது 30% வாக்குகளும் அவர்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. அவர்கள் சேர்த்து வச்சு சொத்து கிடையாது. அது அவர்களுக்காகவே அந்த 30 லட்சம் பேர் ஓட்டு போடுறான்னு வைங்களேன், அல்லது 2 கோடி பேர் ஓட்டு போடுறான்னு வைங்களேன், இந்த 2 கோடி பேரும் திமுகவுக்கு வாக்களிப்பதற்காகவே நேர்ந்து விட்டவர்களோ பெற்று விட்டவர்களோ கிடையாது. அவங்க ஒரு தேர்தலில் திமுக ஆதரிக்கிறாங்க, இன்னொரு தேர்தலில் திமுகவோடும் பெற்றா சரி அதிமுக தான் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அதிமுகவுக்கு போடுறாங்க. இப்படி தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றுல கடந்த 30-40 வருஷமா இப்படி மாறி தான் வாக்களித்து வருகிறார்கள். அப்போ மக்கள் யாருக்குமே நிரந்தரமாக இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கக்கூடியவர்கள் கிடையாது. மக்களே ஒவ்வொரு தேர்தலையும் மாத்தி வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலதான் 2006 அதிமுக ஜெயிச்சது, 2011 அதிமுக ஜெயிச்சது, 2016 அதிமுக ஜெயிச்சது, 2021 திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ மக்களே யாரையுமே நிரந்தரமாக இவர்கள் தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கிடையாது. மக்கள் மாறி தான் வாக்களிக்கிறார்கள். சரி, அப்போ ஏன் இவங்க ஓட்டு பிரிக்கிறாங்கன்னு சொல்றது? ஒவ்வொரு கட்சிக்கும் நிரந்தரமான சில வாக்காளர்கள் குறிப்பிட்ட சதவீதத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். இவங்க ரொம்ப பெரிய சதவீதம் எல்லாம் கிடையாது. இப்ப 100%, இப்ப திமுக 30% வாங்குதுன்னா அந்த 30% அதிகபட்சமா ஒரு 10% இவங்களுக்காக மட்டுமே போடக்கூடிய கட்சிகள், டீம்கள் இருக்கிறாங்க. அது மொத்த ஓட்டுல கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10,000 ஓட்டு வரும் வைங்களா, ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு, அவ்வளவுதான். அவர்கள் யாருன்னா அந்த கட்சிக்காரர்களாக இருப்பார்கள், அந்த கட்சியினுடைய அனுதாபிகளாக இருப்பார்கள். அதை தாண்டி பொதுமக்கள்
பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் சார்பற்று இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் யாருக்குமே ஓட் பேங்க் கிடையாது. இவங்க ஓட் பேங்க்னு சொல்றது குறிப்பா வந்து இஸ்லாமிய சமூகத்தை தங்களுடைய ஓட் பேங்க்னு சொல்லுவாங்க, திமுக சொல்லுவோம். அதே மாதிரி பிஜேபி வந்து என்னன்னு சொன்னா ரொம்ப ராவா இந்துத்துவம் பேசக்கூடியவர்களை வந்து அதே மாதிரி பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து அவர்களுடைய ஓட் பேங்க்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது, அது நிதர்சனமும் கிடையாது. அதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு முறையும் மாற்றம் வரும். இப்போ 2011 இஸ்லாமியர்கள் அப்படியே நேராக அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள், திமுக அவுட் ஆச்சு. 2016 அதே இஸ்லாமியர்கள் வந்து நிறைய இஸ்லாமிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்த பிறகும் இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். அது அப்படியே அதிமுக மறுபடியும் வெற்றி பெற்றது. 2021 பிஜேபி அதிமுக கூட்டணி உருவான உடனே அங்க இருந்து மக்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இப்படி ஷிஃப்ட் ஆகி தான் ஓட்டு போடுறாங்க. இதுதான் உண்மை. இதுல வந்து யாருடைய வாக்குகளும் யாருக்குமே போறதில்ல. மக்கள் எங்களுக்கு யார் தேவை அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு போகுது. இந்த வாக்குகள் யாருக்குமே நிரந்தரமா யாருமே பட்டா போட்டு கொடுக்கல. திமுகவுக்குன்னு வாக்களிக்கிறதுக்காக இந்த மக்கள் அல்லது அதிமுகவுக்குன்னு வாக்களிக்கிறதுக்காக இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி பட்டா போட்டு கொடுக்கல. அதையும் தாண்டி ஒருத்தன் இவங்க எல்லாம் என்னுடைய ஓட் பேங்கு, இந்த ஓட் பேங்கை வந்து நீ பிரிச்சுட்டான்னு சொல்றானா அவன்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு பண்ணையார் மனநிலைத்தன்மை. ஏன்னா உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். என்னப்பா செந்தில்வேல் எல்லாம் பேசினார் இல்லையா, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க சாப்பாடு நாங்க தான் போட்டோம், உன்னை நாங்க தான் படிக்க வச்சோம், நீ எல்லாம் எனக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த 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 பண்ணையார் மனநிலை இருக்கு இல்லையா, அந்த கொத்தடிமைத்தனம் இருக்கு இல்லையா, அது யாருக்கிட்ட எல்லாம் இருக்குதோ அவன் தான் சொல்லுவான் என்னுடைய வாக்குகள் இவர்கள் பிரித்து விட்டார்கள். சரி, அப்ப விஜய் யாருடைய வாக்குகள் அப்பா வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கான வாக்குகள், அவ்வளவுதான். விஜய் அல்லது தாவேகா வாங்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்காக இந்த முறை மக்கள் போடக்கூடிய வாக்குகள். இது பல பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் கடந்த முறை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், கடந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்கலாம். அவர்கள் இந்த முறை தாவேகாவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன் அவங்க போடுறாங்கன்னா, அங்க இருந்து பிரிச்சுட்டு வந்து போடல. கடந்த முறை நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், இந்த முறை நம்ம புதுசா ஒரு கட்சி வந்து இருக்கிறது இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த முறை இவர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடணுங்கிற கன்ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது. இப்ப நமக்கு ஒரு 30% ஓட் பேங்க் வருதுன்னா இவர்கள் முழுக்க தாவேகாவுடைய ஓட் பேங்க் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த தேர்தலில் இவர்களுடைய சாய்ஸ் வேறவா இருக்கும். தாவேகாவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க், திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் அப்படின்லாம் சொல்றது வந்து முறை கிடையாது. மக்களுக்கு யாருமே நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இவர்களெல்லாம் குடும்பமாக பரம்பரையாக நமக்கு தான் வாக்களிப்பார்கள் சொல்ல முடியாது. இவர்களுக்கு எந்த தேர்தலில் என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் வாக்களிக்கிறார்கள். சரி, இந்த தேர்தலில் தாவேகாவுக்கு யார் வாக்களிச்சிருக்கிறான்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் ஒரு பூத்தில் நேரடியாக வேலை பார்த்தேன். தொடர்ந்து குளச்சல் தொகுதியில் பல்வேறு இடங்களில் வந்து வேலை பார்த்துருக்கிறோம், மக்களை சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தான் இந்த சமூகத்தில் உருவாக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கா பாஜகவுக்கு மட்டும்தான் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த மக்கள் இந்த தேர்தலில் பாஜகவை புறக்கணித்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நீ என்ன வேணா சொல்லிக்க, கலைஞர் தான், கருணாநிதி திமுக கூட்டணி தான் அப்படின்னு சொன்ன நபர்கள் கூட அந்த ஏரியா, அந்த முழுக்க அந்த ஏரியாக்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாக்கள்ல இருந்து தாவேகாவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கு. இவர்கள் சொன்ன பிஜேபி பி டீம் அது இது எதுவுமே மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி அந்த பக்கம் பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா, அவர் ஜோசப் விஜய், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் மிஷனரி பணத்துல இயங்குறாரு, இங்க வந்துச்சுன்னு சொன்னா மதம் மாத்திடுவார் இப்படின்னு சொல்லி நேரடியா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த தேர்தல் முழுக்க விஜய்க்கான தேர்தல் தான், விஜய்க்கான தேர்தலாக மட்டும்தான் இருக்கிறது. மக்கள் ரொம்ப தெளிவா முடிவெடுத்திருக்கிறாங்க. மதத்தை முன்னிறுத்தவில்லை, சாதியை முன்னிறுத்தல, இனத்தை முன்னிறுத்தல. ஒரு நபர் புதுசா வராரு, அவர் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட வராரு, அந்த நோக்கத்திற்கு நாமளும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணுங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதுல 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர்ல 30 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் விஜய்க்கு அப்படின்னு சொன்னா, இவர்கள் முன்னாடி திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், காங்கிரஸ் இப்படி எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டவர்கள் இந்த முறைக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் பொருள், எனக்கு ஓட்டு போட்டவன் மாத்தி போட்டான்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த கட்சிக்கும் அருகதையும் கிடையாது. ஏன்னா வாக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. அவன் யாரை விருப்பப்படுறானோ, யார் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு செலுத்துவதற்கு உரிமை இருக்கு. நீங்க பாருங்க, சமீபத்துல திமுகவுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊருடைய முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், அவருடைய அடியாட்கள் போய் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை அடிச்சு உடைக்கிறாங்க. அதுக்கு எதிராக புகார் கொடுத்த நபரை ராத்திரியோட ராத்திரியா அந்த அரசனுடைய காவல்துறை போய் கைது செய்து, இன்னொரு பக்கத்துல இந்த திமுகவுடைய ஆதரவாளர்கள் பாருங்க, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை ரொம்ப கேவலமா எழுதிட்டு இருக்கிறான். ஒருத்தன் வந்து இஸ்லாமிய பெண்கள் நிறைய பேர் தாவேகாவுக்கு வாக்களிச்ச உடனே அந்த பெண்களுடைய வீட்டுல தான் கணவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப மோசமா அந்த சமூகத்தை திமுகவுடைய ஆதரவாளர் ஒருத்தர் ரொம்ப மோசமா பேசுறான்.
அடுத்து இன்னொருத்தர் சொல்றான், வந்து வட இந்தியாவில் நடக்கிறது மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து சங்கிகள் வந்து முஸ்லீம்களை வந்து கொல்லணும், அவர்களை வந்து அவருடைய பள்ளிவாசல்களை இடிக்கணும், அப்படி இடிச்சாதான் இவர்களுக்கு புத்தி வரும். பாருங்க, இத்தனை வருஷம் இவர்களுக்கு எல்லா தேர்தலையும் வாக்களிச்சுட்டு இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு மாற்றத்திற்காக வாக்களிக்கும் போது இந்த திமுக காரனுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. திமுக காரனுடைய மனநிலை எப்படி இருக்கு? இப்படி வட இந்தியாவில் சாகிறது மாதிரி நீங்களும் சாகணும் தான் நான் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து இந்த சமூகம் பதட்டத்திலே இருக்கணும், அவர்களுடைய வாக்குகளை நாம வாங்கணும், தொடர்ந்து இதே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறவடனா தன்னுடைய கடுப்பு வருது, கோபம் வருது. அப்போ ஓட்டு பேங்குக்காக, வாக்கு வங்கிக்காக என்ன வேணா செய்யலாம். நாளைக்கு பாருங்க, இதே பிஜேபியினுடைய அல்லது RSS சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கணும், அது கிடைச்சா மட்டும்தான் திமுக வெற்றி பெற செய்ய முடியும்னு சொன்னா அதற்கு ஆதரவாகவும் பேசக்கூடிய நபர்களாக திமுக மாறும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கூட்டணிகளை சேர்த்துக்கிட்டு, கூட்டணி வேற, கொள்கை வேற, அது வேற, இது வேறன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த மனநிலை இருக்கு தெரியுமா, இவர்கள் எனக்கு தான் ஓட்டு போடணுங்கிற மனநிலை இருக்கு தெரியுமா, அவர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, இது என்னுடைய ஓட் பேங்கு, என்னுடைய ஓட்டை பிரிச்சுட்டான், அவருடைய ஓட்டை பிரிச்சுட்டான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, யாரும் யாருடைய வாக்குகளையும் பிரிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கும். இதுல நோட்டாக ஓட்டு போடுறவங்க இருக்கலாம், இன்னும் சின்ன சின்ன கட்சி ஒரு எங்க தொகுதியிலலாம் ஒரு 13 பேர் போட்டி போடுறாங்க. ஒரு 3 பேர் ஒரு முக்கியமான கூட்டணி, மீதம் இருக்கக்கூடிய 10 பேரும் சுயேட்சைகள், மாறு சின்ன கட்சிகள் போட்டி போட தான் செய்யறாங்க. அப்ப அவர்களுக்கும் அந்த ஜனநாயகத்துல உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்க போட்டி போடுறாங்க. மக்கள் நான் வாக்கு கேட்கணுங்கிற உரிமை இருக்குன்னு சொல்லி போட்டி போடுறாங்க. அப்ப அவர்களுக்கும் ஆளுக்கு 10 ஓட்டு அல்லது 50 ஓட்டு, 100 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டுன்னு உள்ளதான் செய்யும். அவர்கள் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்கள்? அவர்களை நம்பி அவர்களுக்காக வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கதான் செய்யறார்கள். அப்ப அது அவர்களுடைய உரிமை. வாக்குகளை பெறுவது, போட்டி போடுவது, மக்களை கவர்வது, மக்களுக்காக பணி செய்வது ஒவ்வொருத்தருடைய கடமை. அதுக்கு அவங்கவுங்க ஓட்டு போடுறாங்க. இதுல யாருடைய வாக்குகளையும் யாருமே பிரிக்க போறதில்ல. தனக்கான வாக்குகள் என்னவோ அதை தான் மக்கள் வந்து நம்பி போடுறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்தலில் விஜய் பெறக்கூடிய வாக்குகள் முழுக்க 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 விஜய்க்கான வாக்குகளே அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.